சரி. அம்மா தண்ணி பற்றி தண்ணியோட பிஹெச்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. தெரியுமா தெரியாதா? பிஹெச்னா தெரியாது. ஹைட்ரஜன்னா என்னன்னு தெரியுமா? தண்ணியில் ஹைட்ரஜன்னா என்ன தெரியாது. ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தண்ணியோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? தண்ணியோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? H2O இருக்கு இல்லையா? ஹச்னா ஹைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன். தண்ணியில் வந்து ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஹைட்ராக்சில் OH இருக்கும். ஓகேவா? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா ஹைட்ராக்சில், வெறும் ஹச். அப்போ ஒரு ஹச், இங்கே ஒரு ஹச், நடுவில் ஒரு O, அதனால தான் H2O. இப்போ தண்ணியில் எவ்வளோ ஹைட்ரஜன் எவ்வளோ ஹைட்ராக்சில் அயன்ன்றது பார்க்கறது தான் பிஹெச். இப்போ ஹைட்ரஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து அசிடிக் நேச்சர். அசிடிக்னா அமிலம். ஓகேவா? என்ன ஆகும்? ஆசிட் மேலே போட்டால் என்ன ஆகும்? தோல் உரியும், நம்மளுக்கு பாதிப்பு வரும் இல்லையா? ஓகேவா? தண்ணி வந்து சில பாட்டில் தண்ணி குடிச்சிருக்கீங்களா? பிஸ்லரி அந்த மாதிரி தண்ணி எப்படி இருக்கும்? தண்ணி ஸ்வீட்டா இருக்கும், ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும் இல்லையா குடிச்சா? அது ஏன்னா தண்ணி வந்து அசிடிக். நீங்க குடிக்கிறீங்களா அந்த தண்ணி வந்து அசிடிக் தண்ணி. கொஞ்சம் அசிடிக்னா காயம் ஏற்படுற அளவுக்கு செத்து போற அளவுக்குலாம் அசிடிக் கிடையாது, அசிடிக்கா தான். ஓகேவா? தண்ணி வந்து எப்பயாவது குளத்துல இருந்தோ ஆற்றுல இருந்தோ குடிச்சிருக்கீங்களா? இல்லை. அந்த தண்ணி வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும், ஏன்னா அதில் ஹைட்ராக்சில் அயன் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம குளத்துல இருந்து ஒரு தண்ணி எடுத்திருக்கோம், அந்த தண்ணியில் வந்து எவ்வளோ பிஹெச் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வாட்டர் டெஸ்டிங் மீட்டர். இதில் வந்து ஒரு 7 பேராமீட்டர் பார்க்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். என்ன காட்டுது? 716. நல்லா படி. 7.16. பிஹெச்சோட வேல்யூ வந்து 1லேருந்து 14க்குள்ள தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது வேல்யூ. 1 பிஹெச் கம்மியாக இருந்தால் 1 கீழே போகாது, 0லாம் போகாது பிஹெச். அதே மாதிரி பிஹெச் வந்து 14க்கு மேலே போகாது. இப்போ அவங்க பார்த்துக்கிற பிஹெச் வந்து 7.12. அப்படின்னா தண்ணி நார்மலாக குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதோட பிஹெச் வந்து 6.5லேருந்து 8லேருந்து இருந்தால் அந்த தண்ணி குடிக்கிற தண்ணி. சரிங்களா? இப்போ வந்து பிஹெச் வந்து 7.12 காட்டுது. அப்போ குடிக்கிற தண்ணி தான். குடிக்கிற தண்ணினா நல்ல தண்ணி தான். ஆனால் குடிக்கணுமான்றத நிறைய விஷயம் முடிவு பண்ணும். தண்ணியில் அழுக்கு கலந்து தான் குடிக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அப்போ பார்ப்போம், ஒன்று ஒன்று பார்ப்போம். இது 105 காட்டுங்களா தண்ணி? தண்ணியில் வீட்டில் தண்ணி சுட வைக்கும் போது அந்த சுட வச்ச பாத்திரத்தை ஒட்டி வெள்ளை கலரில் ஒட்டி பார்த்துருக்கீங்களா? படியுது இல்லை? அது என்ன தெரியுமா? அது என்னது? அது உப்பு. தண்ணியில் இருக்கிற உப்பு. உப்புனா சாப்பிட்ற உப்பு மட்டும் உப்பு கிடையாது, நிறைய உப்பு இருக்கு. சரிங்களா? வேற ஏதாவது உப்பு சொல்லுங்க. சாப்பிட்ற உப்பு, சோடியம் குளோரைடு இல்லாமல் வேற ஏதாவது உப்பு சொல்லுங்க. செவுத்துக்கு அடிக்கிறாங்கல்ல சுண்ணாம்பு, அதுவும் ஒரு சால்ட்டு தான். சரிங்களா? செவுத்துக்கு சுண்ணாம்பு, அது கெமிக்கல் ஃபார்முலா என்ன தெரியல. சரி, அது கால்சியம். சரியா? சுண்ணாம்புன்றது கால்சியம். அந்த மாதிரி தண்ணியில வந்து நிறைய உப்பு கலந்துருக்கு. அந்த உப்பு இருக்கிறதுனால அதை குடிக்கூடாதுன்னு இல்லை. அதாவது வந்து தண்ணியில கொஞ்சமாவது உப்பு இருந்தால் தான் தண்ணிக்கு டேஸ்ட் இருக்குது இல்லையா? தண்ணிக்கு டேஸ்ட் எதை பொறுத்து இருக்குதுன்னா அது இருக்குது இல்லையா, மண், அதை பொறுத்து தான் அதோட டேஸ்ட்.
சரிங்களா? தண்ணி ஒரு டேஸ்ட் கொடுக்குது இல்லையா? வெறும் தண்ணியை குடிச்சிங்கன்னா டேஸ்டே இருக்காது. புரியுதுங்களா? தண்ணிக்கு டேஸ்டே இருந்தோம்னா அதில் இருக்கிற உப்பு தான். அப்போ ஒரு குறைஞ்ச அளவுக்கு உப்பு கலந்துருந்தா தான் தண்ணி டேஸ்ட் இருக்கும், நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்கும். எதுக்கு அந்த தண்ணி, அந்த உப்பு தேவை தண்ணியில்? ஏற்கனவே சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம், எதுக்கு அந்த தண்ணியில் உப்பு தேவை? எதுக்கு? டேஸ்ட். அப்புறம் சாப்பிட்றோம்ல சாப்பாடு, அதில் என்னென்ன இருக்கு? சாப்பிட்றோம்ல, தட்டு நிறைய சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அதில் என்னென்ன இருக்கு? விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்கு, ஃபேட் இருக்குது, புரோட்டீன் இருக்கு. இது எல்லாமே இருந்தால் தான் சரிவிகித உணவு. அதே மாதிரி நம்ம எலும்பு இருக்கு இல்லையா, எலும்புல என்ன இருக்கு? கால்சியம். கால்சியம் இருக்குது இல்லையா? கால்சியம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 வகையான உப்பு இருக்கு. ஓகே, அந்த உப்புலாம் வந்து அதிக அளவில் தேவைப்படாது, ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தேவைப்படும். கிராம் இருக்கு இல்லையா, மில்லிகிராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்ரோகிராம், அதையும் கீழே மைக்ரோகிராம். மைக்ரோகிராம் அளவில் தேவைப்படும். அந்த உப்பு எல்லாமே நம்ம தண்ணியிலேருந்தே கிடைக்கும். அதனால தான் இப்போ வந்து என்னன்னா, கேன் வாட்டர் தண்ணி குடிக்கிறவங்களாம் முட்டி வலி அதிகமாக வருது. ஏன்னா அதில் எந்த உப்புமே கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அந்த உப்பு தேவைப்படும். அந்த உப்பு வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். தண்ணியில் உப்பு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? உப்பு கரிக்காது. அந்த உப்பு கரிக்காது. சோடியம் குளோரைடு மட்டும் தான் உப்பு கரிக்கும். கிட்னியில கல் வரும். கிட்னியில கல் வருது இல்லையா, தண்ணியில வந்து உப்பு தன்மை அதிகமா இருக்குன்னா கிட்னியில கல் வரும். ஓகேங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். அதாவது வந்து 1 லிட்டர் தண்ணியை காய்ச்சினீங்கன்னா அதுல எவ்வளவு உப்பு இருக்கலாம்? எவ்வளவு உப்பு இருக்கலாம்? 5 கிராம்ல இருந்தா செத்துருவோம், சீக்கிரமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். 1 கிராமுக்கு கம்மியா இருக்கணும். சரிங்களா? ஆனா நீங்க வந்து ஒரு கடல் நீர் 1 லிட்டர் எடுத்து உப்பு காய்ச்சினீங்கன்னா எவ்வளவு கிராம் கிடைக்கும் தெரியுங்களா? எவ்வளவு கிடைக்கும்? 1 லிட்டர் கடல் நீர் எடுத்து காய்ச்சினீங்கன்னா எவ்வளவு உப்பு கிடைக்கும்? 2 கிராம். 32 கிராம் உப்பு கிடைக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. உப்பு தண்ணியில உப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது. சரியா? அது வந்து 1 கிராமுக்கு கம்மியா இருக்கணும். ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா 1500 கிராம் இருக்கு, 1500 மில்லிகிராம் இருக்கு. அப்பனா 1.5 கிராம் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வந்து கிட்னி கல் உருவாயிடும். சரியா? புரியுதா? சரி, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா தண்ணியை வந்து சுத்தப்படுத்த போறாங்க. தண்ணியை எப்படி சுத்தப்படுத்த போறாங்க? பியூரிஃபை பண்ண போறாங்க. அதான் எப்படி அதான் எப்படி பியூரிஃபை பண்ண போறாங்க? பயோ ஃபில்ட்ரேஷன். அதாவது வந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தண்ணியை சுத்தப்படுத்து. எல்லாரும் வீட்லயும் வந்து இது இருக்கா? வாட்டர் பியூரிஃபையர் இருக்கா? இல்லையா? யார் வீட்டுல இருக்கு வாட்டர் பியூரிஃபையர்? யார் வீட்லயும் இல்ல. இல்ல ஃபில்டர் இருக்கா? இருக்கா? எப்படி இருக்கும் அது? டப்பா இருக்கும். அந்த டப்பா உள்ளார பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. டப்பா உள்ளார கறி இருக்கும். அந்த கறி தான் தண்ணியை சுத்தப்படுத்துது, வேற எதுவுமே கிடையாது. தெரியுமா? அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம கிட்ட காசா விற்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் அவங்க பண்ண போறாங்க. சரிங்களா? சரி, தேங்க்யூ. இது வச்சிங்களா? சாப்பிட்டு எது கேட்கறீங்க?